அந்த வரைக்கும் அப்படின்னு எப்படி சொல்லணும்? நாராயண சங்கீர்த்தனம். பிரகலாதனுடைய வாழ்க்கையில பகவன் நாமமே நிரம்பி இருக்கிறது. அவனை தானே வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணினான். நாராயணா நாராயணான்னு சொல்றியேப்பா, எங்கே இருக்கான் அந்த நாராயணன்? பிரகலாதன் சொல்ற, சர்வத்திர நாராயணன் சர்வத்திர திருஷ்யதே. அப்பா, எங்க பார்த்தாலும் நாராயணன் தான்ப்பா இருக்கான். இரண்டிகசிபுனா திருஷ்யதே, எனக்கு தெரியலையேங்கிறான். இரண்டிகசிபுக்கு தெரியலைங்கிறது இரண்டிகசிபுக்கு பிரமாணம். பிரகலாதனுக்கு தெரியறதுங்கிறது பிரகலாதனுக்கு பிரமாணம். நாராயணன் எங்கே இருக்கிறான்னாக்கா இந்த தூண்ல இருக்கிறானா? இருக்கிறான். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், தூயல் ஜோதி நாராயணன். ஓங்கி ஒரு ஒத்த விட்டா அந்த தூணில பகவான் நரசிம்மமூர்த்தியா ஆவிர்வாதம் எடுத்து வந்து நிற்கிறார். அப்படியே கண்களெல்லாம் அக்னி ஜுவாலையிட்டு இருக்கிறது. பயங்கரமான கோர பற்கள். அப்படியே நாக்கை நீட்டிக் கொண்டு கை நிறைய நகங்களை வைத்துக் கொண்டு இரண்யகசிபுவை தூக்கி மடியில வச்சு தன்னுடைய நகத்தினாலேயே கீறினார் இரண்யகசிபுவர். செத்தா இரண்யகசிபு. மகாலட்சுமி கூட நரசிம்மமூர்த்தி பக்கத்துல போட்டு பயமாட்டார். பிரகலாதன் ஓடி போய் நரசிம்மமூர்த்தியினுடைய மடியில உட்கார்ந்தா. பிரகலாதனுடைய உச்சியை தடவி கொடுத்து, அப்பா பிரகலாதா, ஒரு மாதிரி பக்தன் உலகத்துல எங்கேயுமே இருக்க மாட்டான். குடும்பத்துல வீட்டுல புருஷனோ பிள்ளைகளோ அல்லது புருஷனுக்கு மனைவியோ அனுகூலமா இருந்து, எதுக்குன்னா பக்தி பண்றதுக்கு அனுகூலமா இருந்து 10 நாளைக்கு திருவிழா வந்து உட்கார்ந்தோம், எங்கேயோ ஆசீர்வாதம் யாத்திரை போனோம் அப்படின்னா அது பெருசு இல்லை. வீட்டுல கோவிலுக்கா போகக்கூடாது, சத்சங்கத்துக்கா போகக்கூடாது, பஜனைக்கா போகக்கூடாது அப்படின்னு சொல்ற வீடா இருந்து இரண்டிகசிபு பரம்பரை அப்படின்னு இருந்து அதையும் மீறி கோவிலுக்கு வர்றது இருக்கே, அதை மீறி பஜனை பண்றது இருக்கே, அதுதான் பக்தி. அதுதான் பிரகலாதனுடைய பக்தி. அப்பேற்பட்ட பக்தி பூலோகத்துல எங்கும் காண்பது அறிந்து, பிரகலாதா அப்பேற்பட்ட பக்தி உன்னுடையது. அதனால உனக்கு ஒரு சாம்ராஜ்யம், பிரகலாதனுக்கு தனி ஒரு சாம்ராஜ்யம் பகவான் ஏற்படுத்தினான். பக்த சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லி அந்த சாம்ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தியா பிரகலாதனை நியமனம் பண்ணினான். பகவான் பட்டாபிஷேகம் பண்ணினான். பிரகலாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுக சௌனக பீஷ்மதாத்யான ருக்மாங்கதா வசிஷ்ட விபீஷணாதி புண்ணியாதிமான் பரம பாகவதான் ஸ்மராமி. அத்தனை பாகவதனுடைய மத்தியில பிரகலாதனா முதல்ல உச்சியில தூக்கி வச்சான் பகவான். பிரகலாத நாரதர் பிரகலாதனுக்கு குரு. வயதிலையும் பிரகலாதனால ரொம்ப மூத்தவர். அவரை கூட 2வது ஸ்தானத்தில் வைக்கிறார் பகவான். பிரகலாத நாரத பராசர புண்டரீக அப்படி பிரகலாதனா உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சான் பகவான். அதே மாதிரி என்னதான் பிரதிகூலமான சூழ்நிலைகள் பக்தி பண்றதுக்கு இடைஞ்சல் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மீறி யாரு பக்தி பண்றாளோ அவளை உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பான் பகவான். எப்படி பிரகலாதன் வச்சாலும் அது மாதிரி உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பான். அதனால பகவன் நாம கீர்த்தனத்தை மட்டும் மூச்சு இருக்கிற வரையிலையும் மறக்கவே கூடாது. நல்ல இறைச்சி நாம ஏன்னா இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது நீர்கோட வாழ்வை நச்சு நெடுநாள் வளர்த்து பின்னை ஒரு கோலம் கொண்டாருக்கு உயிர் விடாமல் குமரன் சொல்றான். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டனா நீர்கோல வாழ்வு. தண்ணியில குமிழ் ஏற்படுது இல்லையா, அந்த குமிழ் ஒரு நிமிஷம் ஏற்பட்டா அடுத்த நிமிஷம் உடம்பு. அவ்வளவுதான் வாழ்க்கை. அதனால நல்ல இறைச்சி சத்தமா விசிறிச்ச வச்சா மண்